பாத்தியா ராதா, நான் மீனை பிடிச்சிட்டேன். ராதா, சாப்பிட்றியா? நீ எங்க சாப்பிட போற? ரொம்ப டேஸ்டா இருக்கு தெரியுமா? இவங்க வேற என்ன சார்? சார், என் பையன் போனதுலேருந்து என் பொண்டாட்டி சாப்பிட மாட்டேங்கிறா, தூங்க மாட்டேங்கிறா, சதா அவன் நினைப்பிலே இருக்கா சார். உங்களை தான் சார் மலை போல நம்பி இருக்கோம். சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க, காட்டுக்குள்ள ட்ரக்கிங் போன 4 பேர் செத்து போயிட்டான், இன்னும் பாடியே கிடைக்கல. அதனால ஃபாரஸ்ட்குள்ள யாரும் போகக்கூடாதுன்னு டிஎஃப்ஓ ஆஃபீஸ்லேருந்து ஆர்டர் வந்திருக்கு. இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது சார். இப்படி சொன்னா எப்படி சார்? உங்களை தான் கடவுள் மாதிரி நம்பி வந்திருக்கோம் சார். சொல்லமா? ஒரு நிமிஷம். என்ன என்னையா? ராதான்ற யானை நம்ம லிமிட்டை தாண்டி போயிருச்சு சார். யோ, என்னையா சொல்ற? ஆமாம் சார், வாட்சிங் டவர்ல இருந்து யானையோட நடமாட்டத்தை நம்மளால கண்காணிச்சுட்டு தான் இருந்தாங்க. அதே மீறி அது டீப் ஃபாரஸ்ட்ல போயிடுச்சு சார். யோ, என்னையா அப்படி பொறுப்பெல்லாம் பேசிட்டு இருக்க? எல்லாரும் டியூட்டியில் என்ன பண்றீங்க? யோ, இன்னும் 5 நாள்ல டிஎஃப்ஓ சர்டிஃபிகேட் வாங்கி கேம்பில் ஒப்படைக்குமியா யானையை? இல்லாட்டியா வேலை போயிருமியா? இங்க பார், இனிமேல் அபிஷியலாக ஒர்க் பண்ண வேலைக்கு ஆகாது. அன்அபிஷியலாக தான் ஒர்க் பண்ணி ஆகணும். நீ என்ன பண்ணவே தெரியாது. டீப் ஃபாரஸ்ட்ல போகிறதுக்குள்ள அந்த யானையை கொண்டு வர வேண்டியது உன் பொறுப்பு. சரிங்க சார். கிளம்பு, இப்பயே கிளம்பு. பிரில்லியண்டாக வேலை பார்க்கணும். இன்னும் போலையா நீங்க? உங்களால தான் எங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையே. காட்டுல வளர வேண்டிய யானையை வீட்டுல வளர்த்துட்டு ஏன் சார் இப்படி எங்க உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க? இப்ப பாருங்க, அது எங்க லிமிட்டை தாண்டி டீப் ஃபாரஸ்ட்குள்ள போயிருச்சு. என்ன பண்றது சார்? அதுக்கு 10 வயசு தான் ஆகுது, குழந்தை மாதிரி. அதெல்லாம் தேவையில்லைங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. எங்க புள்ள எங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். வாங்க. சார், என்ன சார் உங்க பிரச்சனை? உங்களை என் சொந்த சகோதரமா நினைச்சு கெஞ்சி கேட்கிறேன் சார். என் பிள்ளை எப்படியாவது கண்டுபிடிச்சு என் கூட சேர்த்து வைங்க சார். உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேட்கிறேன் சார். என்ன சார்? யோ சார், நீ காட்டுக்குள்ள தானே போற? ஆமா சார். இவங்களையும் கூட்டு போயா? நம்ம ரேஞ்சில் எல்லா இடத்தையும் காட்டு. ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். போங்க சார், இவரோட போங்க, தேடி பாருங்க. என்னால் பண்ண முடிஞ்ச உதவி இவ்வளோ தான். உங்கள் குழந்தை கிடைச்சா உங்கள் அதிர்ஷ்டம். தேங்க்யூ சார். வா வா வா.
கேப்டன் சீக்கிரம் பிடிங்க கேப்டன். தம்பி காட்டை விட்டு போயிடலான்னு சொன்னேனே கேட்டியா? இப்ப புலிகிட்ட அடி வாங்கிட்டியே. போடு. பௌர்ணமிக்குன்னு 2 நாள் தான் இருக்கு. எங்களுக்கு என்ன பலி பொருள் காட்டலையே. நாங்க எதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சுங்கம்மா. நீங்க பலி பொருளை நேர்ல காட்டுங்க. நாங்க உங்களுக்கு ரத்தத்தால அபிஷேகம் பண்றோம். இன்னைக்கு அந்த சாயர நேரத்துக்குள்ள பலி பொருளை நேர்ல பலி பொருளை காட்டுமா? ரத்தத்தால அபிஷேகம் பண்றோமா? பண்றோம். வனதேவதை கிட்ட இருந்து உத்தரவு வந்துருச்சு. இந்த காடு நம்ம உசுறு. ஒப்புதல் வந்துருச்சு. பௌர்ணமி பலிக்கு ஆயத்தமாயிடுங்க. பறவை வந்துடுச்சு. வனதேவதையே நேரில் வந்துட்டாங்க. இன்னைக்கு பலி பொருள் நேரில் வரும். சின்ன பையனை புலி அடிச்சிருச்சு. குத்து உயிர் கொலை சரி, உயிருமா உள்ள இருக்கா? கூட்டு போ. போ, போ. வைத்தியரே, பையனுக்கு தேவையான மூலிகை எடுத்து வாங்க சீக்கிரம். ஐயா பொம்மை தயாராச்சு. எப்ப பார்த்தாலும் இழிச்சிட்டே இருக்காதீங்க. இழிச்சா வாங்கிடுவாங்க. பலி பொருள் நேரில் வரும். யானைக்கு அடிப்பட்ட இடத்துல உடனே சாரம் களிமம் பூசுங்க. கூட்டிட்டு போங்க. இது காட்டுல வளர்ந்த யானை இல்லையே. இது எப்படி இங்க வந்துச்சு பாகுபலி? அதான் தலைவரே, எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. பையன்கிட்ட கேட்டா நான் காட்டிலே பிறந்து காட்டிலே வளர்ந்துவேன்றேன். அந்த கடவுள் தான் என்ன உங்கள்கிட்ட அனுப்பி வச்சிருக்கான். ஏதோ பார்த்து செஞ்சு அனுப்பி விடுங்க. ஆமா ஆமா, அந்த கடவுள் தான் உங்களை என்கிட்ட அனுப்பிச்சு வச்சிருக்காரு. ஏன்னா நீங்க தான் எங்களுடைய பாகுபலி. இவன் பாகுபலியா?
பையன் புலியை பார்த்து ரொம்ப பயந்துருக்கு. எனக்கு தான் அந்தி சாயத்துக்குள்ள நினைவு திரும்பிடும். வந்துருமா? இந்த மூலிகையை போட்டா சீக்கிரம் குணமாயிடும். ஒரு நம்பிக்கை தான். வன தேவதை கைவிட மாட்டான். அழாதம்மா, தைரியமா இரு. பையன் கண்டிப்பா கிடைச்சிருவான். வாங்க தலைவரே. மாலையை போடு. கிரீடம். மன்மத பூஜை நடக்க போகுது. நீங்க தான் அவன் தலைமை தாங்கணும். கேப்டன், பெரிய பெரிய தலைவருக்கு தான் செலவு வைப்பாங்க. ஆனா இவங்க உங்களுக்குலாம் செலவு வச்சிருக்கானுங்க பாருங்க. நேத்து வரைக்கும் பாகுபலி பாகுபலின்னாங்க, இன்னைக்கு பாசத்துல சிலைய வச்சுட்டாங்க. தம்பி நீ என்ன பண்ற? தலைவரோட உத்தரவு, ஒரு வாட்டில தலை துண்டா போகணும். போகலனா தெரு குத்தமாயிடும். அப்புறம் உன்னை கண்ட துண்டா வச்சிருவேன். கேப்டன், அவங்க வீட்டுக்கு கண்ட இடத்துல வெட்டுவான் போல இருக்கு. ஐயோ, என்னடா பண்ணிட்டு இருக்க? நரபலிக்கு ஒத்தைக்கு பார்த்துட்டு இருக்கேன். என்னது நரபலியா? என்னடா சொல்ற? ஐயோ தலைவரே, என்ன ஏன் தலைய வெட்டிட்டு இருக்கான் காட்ராசா? யாரை நரபலி கொடுக்க போறோமோ அவங்க தலையை வெட்டி தான் ஒத்திக்க பார்ப்போம். அதுக்கு ஏன் தலைய வெட்டுறீங்க? என் குலத்தை காப்பாத்துறதுக்காக ஒருத்தன் உயிரே கொடுத்தான். அவன் பேர் தான் பாகுபலி. அவன் நினைவா ஒவ்வொரு வருஷமும் நரபலி கொடுக்கறவன பாகுபலின்னு கூப்பிடுவோம். இந்த வருஷம் நீ தான் பாகுபலி. வர பௌர்ணமி அன்னைக்கு நீ பலி. என்னது பலியா? கேப்டன், உங்களை வச்சு செய்யறதுக்கு தான் இந்த சிலையை செஞ்சு வச்சுக்கிறானுங்க கேப்டன். அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டு நீ ஓடலான்னு நினைச்சேன். ஆனா அந்த பொண்ணு தான் ஒன்ன ஓட விடாம கரெக்ட் பண்ணி வச்சிருக்கா. இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்ல, லாஸ்ட் நைட். ஐயா இது ராதா, ராதா, ராதா. எல்லாரும் ஒரு டைப்பா இருக்காங்களே. நைட் வீட்டு வாசல படுத்தியா? மூஞ்சில கொலை போட்டுருக்காங்க. எங்கடா பாகுபலி? தெரியலங்கய்யா, நைட்டோட நைட் எங்கே ஓடி போயிட்டா. எங்களை ஒன்றும் பண்ணிடாதீங்கயா. எல்லாம் எடுத்து தேடியாச்சு, எங்கேயும் கிடைக்கலையா? பலிக்கு தயாராகுங்க. படுவா, நேத்தே உன்னை கொண்டிருக்கணும்டா. சீக்கிரம் தயார் பண்ணுங்க. யாரையும் நரபலி கொடுக்க போறாங்க. சார் சார் வாங்க வாங்க மேடம், சீக்கிரம் போலாம். சீக்கிரம் வாங்க சார்.
ஒருத்தனை அழைச்சிட்டு போங்க. சரிங்க சாமி, வாங்க வாடா. கிருஷ்ணா, கிருஷ்ணா, அம்மா! அம்மா! ஐயா, அந்த பையனோட அப்பா அம்மா வந்திருக்காங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. இன்னைக்கு என் பையன் உயிரோட இருக்கானா அதுக்கு காரணமே நீங்க தான். இந்த உதவியை நாங்க காலத்துக்கும் மறக்க மாட்டோம். இந்த கொஞ்ச நாள் உங்க பையன் இல்லாத வீடு எப்படி இருந்துச்சு? நரக மாதிரி இருந்ததுயா. இவ்வளவு ராத்திரி பகலும் தூங்காம இவன் நினைப்பிலே இருந்தாயா. அப்ப காட்டுல வளர வேண்டிய யானைய வீட்டுல வளர்த்திருக்கீங்க. அதனோட மனநிலையும் அப்படிதானே இருக்கும். இப்போ அதனுடைய வேதனை என்னன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? நல்லா சொல்லுங்க ஐயா. நாங்க எவ்வளவு சொன்னாலும் இவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. புரிய வேண்டியது அவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். காட்டுக்குள்ள சாலை போடுறேன்னு சொல்லிட்டு மிருங்களோட வழித்தடங்களை அழிக்கிறீங்க. நீங்க வழித்தடங்களை மட்டும் அழிக்கல, அதனுடைய வாழ்க்கையை சேர்த்து அழிக்கிறீங்க. பருவகாலம் வரும்போது பலவிதமான பறவைகள் இடம் மாறி இந்த காட்டுக்குள்ள வரும். இப்ப பாதி கூட வரதில்லை. அதுகளோட கூடுகள் தான் மிச்சமா இருக்கு. எங்கெல்லாம் யானை இருக்கோ அங்கெல்லாம் புலி இருக்கும். யானைங்க எண்ணிக்கையில குறைய ஆரம்பிச்சா புலிங்க அழிய ஆரம்பிக்கும். புலிகள் அழிஞ்சா ஓநாய்கள் அழியும். பறவைகள் அழிஞ்சா வனம் அழியும். வனம் அழிஞ்சா மனுஷங்கள்லாம் அழிவாங்க. இந்த காட்டை சார்ந்து வாழுது தான் நாடு. காடுகள் தான் இந்த பூமியோட பொக்கிஷம். அதுக்கு தான் என் கவர்மெண்ட் சொல்லுது, மற்றவங்க யாரும் உள்ள வரக்கூடாதுன்னா நீங்க எல்லாரும் இந்த காட்டை விட்டு வெளியே வரணும். ஆஹா. ஆதி காலத்துல இருந்து காட்டு விலங்குகளை எப்படி எங்க மூதாதையார் தெய்வமா பார்த்தாங்களோ அதே மனநிலையில தான் நாங்க இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கோம். வனத்தையே நம்பி வாழ்ந்துட்டு இருக்க நாங்க எப்பொழுதும் இந்த காட்டை நாங்க சூறையாடவே மாட்டோம், ஆட மாட்டோம். நீங்க நாகரிகமா வாழ்றீங்க, நாங்க இயற்கையோட வாழ்றோம். அதான் உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம். மனுஷங்க நிலத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆனா காடும் கடலும் அதை விட பெரிய உலகம். யானை உங்க பையனுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு, உங்க குடும்பத்துக்கு சம்பாரிச்சியும் கொடுத்துருக்கு, இப்போ உசிரியே கொடுத்து காப்பாத்திருக்கு. இதை விட ஒரு விலங்கால ஒரு மனுஷனுக்கு என்னதாயா பண்ண முடியும்? உங்க சந்தோஷத்துக்காக இவ்வளவு நாள் அது வாழ்ந்துச்சு. இனிமேல் அதோட சந்தோஷத்துக்காக காட்டிலேயே வாழட்டுமே. எனக்கு ராதா வேணும். அது எங்க இருக்கோ நான் அங்கதான் இருப்பேன். என்னை பிரிச்ச வீட்டுக்கு கூட்டிட்டு போனாலும் நான் அதை தேடி இங்க வருவேன். அந்த யானைக்கு அதிக பாசத்தை காட்டி வளர்த்திருக்கீங்க. அந்த பாசத்துல இருந்து அதால வெளியவே வர முடியல. அதுவே அதோட உயிருக்கு இப்ப பிரச்சனை ஆகி போச்சு. பாசத்தை காட்டி காட்டி அதோட பலத்தையே பலவீனமாக்கிட்டீங்களே. இந்த உலகத்துல ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கை சுதந்திரமாகவும் இருக்கணும், சந்தோஷமாகவும் இருக்கணும்.
நீங்கள் அதுக்கு அன்பை திருப்பி கொடுக்கணும்னா அதை காட்டுக்குள்ளேயே விட்டுட்டு போயிடுங்க. ஐயா இப்போ ராதா எப்படி இருக்கு? அதை நாங்கள் கொஞ்சம் பார்க்கலாமா ஐயா? ராதா பாரு, உன்னை தேடி எல்லாரும் வந்திருக்காங்க. நீங்கள் யானையை பற்றி கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். ராதா நீங்கள் விட்டு நான் கிளம்புங்க. போக மாட்டேன். ராதாவும் என்னை விட்டு இருக்காது. எனக்கு ராதா வேணும். என்ன எப்படி சொல்கிறான்? உன் ராதாக்கு என்னடா வயசு? 10 வயசு. அது உங்கள் வீட்டில் வளர்ந்தா 30 வயசு வரைக்கும் தான் அது உயிரோடு இருக்கும். அதுவே காட்டுக்குள்ளே யானைகளோட வளர்ந்துச்சுன்னா 70 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கும். உன் ராதா 30 வயசு வரைக்கும் இருக்கணுமா, இல்லை 70 வயசு வரைக்கும் அது சந்தோஷமாக இருக்கணுமா? டேய் அப்போ ராதா இங்கே இருக்கட்டும், நாம போலாம். ராதா நீ இங்கே சந்தோஷமா இரு. நான் அப்பப்போ பார்த்துட்டு போறேன், சரியா? நாங்கள் வரோம் ஐயா. நல்லது. ரொம்ப நன்றி. பாப்பா நம்ம போகலாம். நம்ம ராதா நல்லபடியாக இங்கே இருக்கும்.